ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தை பற்றி தாங்க. இந்த படத்தை பற்றி நிறைய வந்து ரைட்டப்ஸ் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் அது இதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் நம்ம ஒரு படிச்சோன்னா அது இப்போ சொந்தமான ரீல்ஸ் தானே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடிட்டே இருந்தாங்க. சரி, படத்தை பார்க்கலான்னு பார்த்தோம்னா அது ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாட் ஸ்டார்னாலே கொஞ்சமாக சின்னதாக ஜெர்க் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு 10 படம் பண்ணாங்கன்னா அதில் 2 படம் மட்டும் தான் நல்லாயிருக்கும். மீதி 8மே நம்மளுடைய நேரத்தை சாப்பிடக்கூடிய படமாக தான் இருக்கும். கொலையா குன்னு எடுத்திருப்பாங்க. ஸோ பார்க்கலாமா வேணாமான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த வாரம் ஃபுல்லாக இந்த படமே வரல, அந்த படங்களும் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேற வழியே இல்லாமல் இந்த படத்தை பார்க்கறதுக்காக உட்காந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் தாங்க பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகலை, ஆஃப் பண்ணியாச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே ரைட்டப்ஸ் தான். சேட்டன்களுடைய அடிப்புலி, இந்த வருஷத்தோட பயங்கரமான கிரைம் த்ரில்லர், ஹாரர் த்ரில்லர் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு படத்தை பார்க்க உட்காந்தாச்சுங்க. படத்தை முழுசாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் அத்தியாயம் 1 அப்படிங்கிற பேர். மலையாளத்துலேருந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க. தமிழில் டப்பிங் நல்லாவே தான் இருக்குது. அதை பற்றி சவுண்ட் டிசைன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதில் எந்த விதமான குறைகளும் கிடையாது. நமக்கு வந்து ஆசிஃப் அலி அந்த அளவுக்கு தான் தெரியும். ஆசிஃப் அலி, சுராஜ், ஃபகத் ஃபாசில் இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இதில் நடித்தவங்க எல்லாருமே எனக்கு புது முகமாக தான் ஃபீல் ஆச்சு. மேபி அவங்க மலையாளத்தில் பெரிய ஆக்டராக இருக்கலாம். எனக்கு அவங்க யாரையுமே அறிமுகம் இல்லை அப்படிங்கிறனால தெரியல. இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, இந்த படத்தோட முடிவில் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. கடவுளே, இவங்க செகண்ட் பார்ட் எடுக்கவே கூடாது, ஒருவேளை எடுத்தாலும் அதை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு. ஜோக்கெல்லாம் இல்லைங்க, நிஜமாவே அதுதான். அதுக்காக படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக படம் நல்லா தான் அங்கே இருந்துச்சு. எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம், அந்த படம் பார்த்தவங்க அத்தனை பேத்துக்குமே மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இந்த படத்தை பார்க்காம இருக்கவே முடியாது. ஒன்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 1/2 hour ஆயிடுச்சுன்னா பிடிக்கவே இல்லை இந்த படத்தை, ஆனாலும் நான் பார்த்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோட பார்ப்போம் தெரியுமா. அந்த வேலையை இந்த படம் வந்து பண்ணிச்சு. அந்த வேலையில இவங்க ரொம்ப ஜெயிச்சிருந்தாங்க. படம் ஒரு மாதிரியா அயற்சியும் நம்மளுக்கு ஒரு மாதிரி டயர்டும் ஆக்கிடுது. பட் இந்த படம் மாதிரியான கதைகள் தமிழ்ல வந்தது கிடையாது. ஆனா இந்த படம் முழுக்க முழுக்க வந்து மலையாளத்துக்கே சொந்தமான படம் தான், அப்படிலாம் கிடையாது. இது வந்து 2013 எனிபடி நோவேர்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர், சரியா ஞாபகம் இல்லை. அந்த படத்தோடைய அப்பட்டமான காப்பி தான், கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். சேட்டன்ஸ் அதுல எல்லாம் ரொம்ப கிளியரானவங்க. திருஷ்யமே லோக்கலைஸ் பண்ணவங்க தான். திருஷ்யமோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நடிச்ச கொலைகாரன் படம் தான். அவர் அனுமதி வாங்கி பண்ணாரு. ஆனா இவங்க வந்து பண்ணாம அதை எந்த லெவலுக்கு மாற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு காப்பிரைட் பண்ண முடியாம இருக்க முடியுமோ அந்த அளவுக்கான விஷயங்களை நம்ம சேட்டன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த வகையில இந்த படமும் ஒரு ஹாலிவுட்டோடைய அப்பாட்டமான காப்பி தான் அப்படிங்கிறது தான். பட் இது இந்திய சினிமாக்களுக்கு, தமிழ் சினிமாக்களுக்கு கொஞ்சம் புதுசு அப்படிங்கிறதும், அவங்க கொண்டு போன விதம், நாள்நிலையா சொன்ன விதம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கிலீஷ் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுத்திருப்பாங்க. இங்கே நம்ம ஆளுங்க அதை வந்து ஒரு ஹாரர் த்ரில்லராக மாற்றிருக்காங்க, அவ்வளோதாங்க. படத்தோட கதைகள் அதை ஆல்ரெடி இங்கிலீஷ்லேயே வந்துருச்சு அப்படிங்கிறனால கதை சொல்கிறதுனால ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு போலீஸ்காரர் அவர் பனிஷ்மெண்ட் காரணமாக இன்னொரு ஸ்டேஷனுக்கு போய் ஜாயின் பண்ண போயிட்டு இருக்காரு. அவருக்கு நிறமாத கர்ப்பிணி அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு போகிற கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லவ் மேரேஜ், யாருமே சொந்தக்காரங்க யாருமே பக்கத்தில் கிடையாது. இந்த சமயத்தில் விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற வருத்தம், கவலைகள் இருக்குது. பட் வேறு வழி இல்லை. ஒய்ஃபும் தைரியம் சொல்கிறாங்க, இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன், அப்படியே பெயின் இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், பக்கத்துலலாம் ஆள் இருக்காங்களே, நான் வேலையில் போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்றாரு. வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாரு. அது ஒரு அவுட்ரு ஏரியா, ஒரு காடெல்லாம் கடந்து போய் ஒரு வில்லேஜில் தான் அந்த ஸ்டேஷன் இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த ஸ்டேஷன்லாம் காமிக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். டியூட்டியில் ஜாயின் பண்ணாரா இல்லையாங்கிறத கூட அந்த அளவுக்கு பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால போயிட்டு இருக்காரு. ஒரு ஜீப் தான், பஸ் வசதிகள் எதுவும் கிடையாது. ஒரு ஜீப்பில் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு பெயின் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாயிறாரு. சந்தோஷமான அடுத்த நிமிஷமே அவர் போயிட்டு இருந்த ஜீப் வந்து இன்னொரு போலீஸ்காரர் மேல மோதிடுது. அந்த போலீஸ்காரர் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறாரு. இவர் போலீஸ்காரர் அப்படிங்கிறனால உடனே அவரை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க. அவர் பக்கத்துலேயே ஒரு வாக்கி டாக்கியும் கிடக்குது, அதை கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த போலீஸ் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டு அங்கிருந்து தான் ஜாயின் பண்ண வேண்டிய ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்கிருந்து ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க. ஸோ இதுதாங்க ஆஃபீஸர்ஸ் வந்தோன்னா அவங்க எல்லாரும் பேசிட்டு அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு வெயிட்டுங்க வாக்கி டாக்கி எடுத்துட்டு அவங்க டீ சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நம்ம போய் ஸ்டேஷன் போவோம், இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஸ்டேஷன் போவோம் அப்படிங்கும்போது அந்த வாக்கி டாக்கிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த காடு இருக்கிற இடத்துக்கு போகும்போது அந்த வாய்ஸ் வருது.
அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும், ரேஞ்ச் கிடைக்குது, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்றது வருது. இவர் என்னடா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா நானும் போலீஸ் ஆஃபீஸர் தான், நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக வந்தோம். வந்த இடத்துல நான் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டேன். எனக்கு காலில் அடிபட்டு ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் நான் செத்து கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னை யாராவது வந்து தயவு செஞ்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு கதறல் சவுண்டு கேட்குது. நமக்கு அவரோட ஃபேஸ்லாம் இன்ஃபேக்ட் காமிச்சிட்றாங்க. நமக்கு இப்போ இதாகமா இருக்கு. இவங்களும் அதுக்கு முயற்சியில் எடுக்கலாம்னாலும் அவங்களுக்கு அந்த கார்டு அப்படிங்கிறது ரொம்ப புதுசு. அதுக்குள்ளே இதுக்கு போகணும். அதுவும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஸ்டேஷனை சார்ந்தவர் கிடையாது, அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள படம், அதை மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எதுக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ்ல ஒரு தடவை சொல்லுது, எனக்கு குழந்தை பிறக்க சூழ்நிலை இருக்கு, நான் போகலைன்னா என் குழந்தைய என்னால் பார்க்கவே முடியாமல் போயிடுங்க, என்னை எப்படியா காப்பாத்துங்கன்னு கேட்ட போது இந்த ஹீரோவுக்கு நமக்கு இப்போதான் குழந்தை பிறந்ததுக்கு நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அந்த சந்தோஷத்தை அவனும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வருது. சார் வாங்க போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. ஓகேங்களா. இங்க அந்த ஒருத்தர் அடிபட்டு இருந்தார் இல்லையா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவருக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. அவரோட ஃபேமிலிக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவருடைய ஐடி கார்டில் இருக்க அட்ரஸை பார்த்து சொல்லி அனுப்புறாங்க. அவங்க ஃபேமிலி வருது. ஒரு 60 வயசுல ஒரு அம்மாவும் ஒரு 30 வயசுல ஒரு ஆளும் வர்றாங்க. வந்து எங்க 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 பீட்டர்னு பதறாங்க. இல்லைங்கம்மா, அவர் உள்ளதா இருக்காரு, நல்லாதான் இருக்காரு, நீங்க யாருமா அப்படின்னு கேட்கும்போது நான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு 60 வயசு. இந்த போலீஸ்கார அதிர்ச்சி ஆறான். ஏன்னா அடிபட்டு அங்க உள்ள கிடக்கிற இன்ஸ்பெக்டருக்கு வயசு 30 தான் ஆச்சு. இவங்களுக்கு 60 வயசு. 30 வயசு ஆளுக்கு 60 வயசுல ஒய்ஃப் அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாரு. இல்லம்மா, நீங்க வேற யாரையும் நினைச்சிட்டு வந்திருக்கீங்க, அவருக்கு வெறும் 30 வயசு தான் ஆச்சு, உங்களுக்கு 60 வயசு ஆச்சு, நாங்க யாரையோ தப்பா கூப்பிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்துல இருக்க அந்த 30 வயசு ஆள் இருக்கு இல்லையா, அவர் போட்டோ எடுத்து காமிச்சு நீங்க அடிபட்டு அட்மிட் ஆயிருக்கவர் இவரா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த போட்டோவை பார்த்தா அடிபட்டவருடைய போட்டோ தான் அது. ஆமாங்க, இவர் தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, எங்க அது அவர் என்னுடைய அப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அடிப்பட்டவருக்கு 30 வயசு, என்னோட அப்பான்னு சொல்றவனுக்கு 30 வயசு. என்னடா 30 வயசு ஆளுக்கு 30 வயசுல ஒரு பையன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன தம்பி சொல்றீங்க, உளராதீங்க, அவருக்கே 30 வயசுன்னு சொல்றேன். இல்லைங்க, இது 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அந்த போட்டோல 30 வருஷமா எங்க அப்பா காணாம போயிட்டாரு. இப்போ நீங்க போன் பண்ணதுனாலதான் நாங்க வரோம். நீங்க எங்களுக்கு எதை வச்சு நீங்க எங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, அவரோட பர்ஸ்ல ஒரு ஐடி கார்டு இருந்துச்சு. அந்த ஐடி கார்டை வச்சுதான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை எடுத்து பார்க்கறாரு. அந்த ஐடி கார்டு 30 வருஷத்துக்கு முற்பட்டது. 1994 இருந்த ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டில் அவர் வருஷத்தை பார்க்காம அட்ரஸ் ஃபோன் நம்பரை மட்டும் பார்த்து கால் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே சமயத்தில் அவர் இங்கேயும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார், இந்த மாதிரி 30 வயசு ஆளுக்கு 30 வயசு பையன் இருக்கான், 60 வயசுல ஒய்ஃப் இருக்கான்னு இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு டேப்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதும், ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த கார்டு அப்படிங்கிறது என்ன விதமான அனுபவங்களை அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதான் இந்த படம். நான் சொன்னது ஒரு 15 நிமிஷ கதை தான். இதுக்கு மேல 2 மணி நேர கதை இருக்கு. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த கதைகள் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா கேரளாக்காரங்க, அந்த மலையாளஸ், அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் அப்படிங்கிறது அவ்வளவு பிசிறு தட்டாம இருக்கும். எவ்வளவு கேள்விகள் வந்தாலும் அத்தனை கேள்விகளுக்கும் அவங்க பதில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல 1994 இருந்தவங்களும் 2026 இருக்கவங்களும் என்ன விதமான உறவு, ஏன் ஹீரோவுக்கு திரும்ப திரும்ப அந்த டிராப்புக்குள்ள மாட்டக்கூடிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த காட்டை சுத்தி காகங்கள் ஏன் பறக்கிறதே கிடையாது, இந்த மாதிரியான நிறைய அமானுஷங்களை பற்றி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டாலோ அல்லது அந்த காட்டுல சின்னதா ஒரு ரத்த சொட்டு விழுந்தாலோ அந்த காடு தன்னிலை மாறுது. இவ்வளவு சொன்னதுனால இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த காட்டுக்குள்ள காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதே மாதிரி காலத்தை மாத்தி போட்டு விளையாடக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கு. அதை நீங்க படம் பார்க்கும்போது தான் புரியும். அவங்க எந்த மாதிரியான ஒரு திரைக்கதை எழுதியிருப்பாங்க, எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க, எப்படி ஷார்ட் பிரிச்சிருப்பாங்க, நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. ஒரு பிரமிப்பான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்டை, ஒரு நான்லீனியரை இதுக்கு முன்னாடி நான் பிரமிச்ச வச்ச படம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தகாரம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய படம். அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு. எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியும்? அந்த படத்துல ஒரு 10 செகண்டுக்கு ஒரு நான்லீனியர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், படத்துக்கு ரொம்ப அவசியமா இருக்கும். அதே விஷயங்களை தான் இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் எனக்கு ஏனோ இந்த படம் ஒரு விதமான அயற்சியையும் ஒரு விதமான என்ன சொல்றது, சோம்பேறித்தனத்தையும் எனக்குள்ள உருவாக்குச்சு அப்படிங்கிறது தான். எல்லாரும் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கறதுக்காகவே நான் இந்த படத்தை கொண்டாடல. படம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா யோசிச்சு பார்த்தா இந்த கதையை வேற யாரும் யோசிக்க முடியல. இந்த கதையை எப்படிதான் காப்பி பண்ணியிருந்தாலும் இந்த படைய ஸ்கிரீன் பிளேயா எழுதி அதை சீனா பிரிச்சு
ஷூட்டிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி அதுக்கு மியூசிக் போட்டு சான்ஸே இல்லைங்க. தமிழ் சினிமாக்களில் இந்த மாதிரியான படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படியே வந்தாலும் நம்ம ஒழுங்காக பார்க்க மாட்டோங்க. அதுக்கு உதாரணம், நான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்தகாரம் படம். வாய்ப்பு இருந்தால் அந்தகாரம் படத்தை பாருங்க. ஒரு பேய் படத்தோட உச்சகட்டம் அதுதான். எந்த இடத்துலையுமே பேயை காமிச்சிருக்க மாட்டாங்க. மூட நம்பிக்கைகளால் இருந்தவனுடைய இதுக்கும் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு என்ன கொடுக்குங்கிறத பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் அந்தகாரம். அந்தகாரம் தான் இருள் அப்படிங்கிறது அர்த்தம். அவன் எல்லாருமே இருட்டுக்குள்ள இருக்கும்போது அதுலேருந்து எப்படியாவது ஒரு ஆன்மா ஒருத்தரை மட்டும் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறது போராடுறதுதான் அந்த படமே. வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தையும் பாருங்க. இந்த படம் வந்து சம்பவம் அத்தியாயம் 1 செகண்ட் பார்ட்டுக்கும் லீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா ஃபினிஷ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா ஒத்தாதான் இருக்கும். ஆபாசமா எந்த காட்சிகளும் கிடையாது, வன்முறைகள் கிடையாது, ரத்தம் சிந்துற மாதிரியான காட்சிகள் இருக்கும். ஆனா அந்த கதைப்படியே ஒரு சட்டு ரத்தம் சிந்துச்சுன்னா தான் அந்த இடம் மாறும், அந்த காலம் மாறும். அப்படிங்கிறதுனால அதையும் ரொம்ப இதெல்லாம் எழுதி இருக்க மாட்டாங்க. ஒரு சின்னதா ஒரு சொட்டு அவ்வளவுதான் பண்ணியிருப்பாங்க. பெருசா செலவுகள் கிடையாது. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் டிசைனா இருக்கட்டும், டெக்னிக்கல் டிசைனரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பக்காவா பட்டையை கிளப்பியிருக்காங்க. அதுல எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. எல்லாருமே பொதுமுகமா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா படத்துக்குள்ள அட்டாச் ஆக முடியும். அப்படிங்கிறதும் இந்த படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குறிப்பா மியூசிக், பாடல்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கதாநாயகிங்கிறது யாருமே கிடையாது. காதல் காட்சிகள்னு எதுவுமே கிடையாது. நகைச்சுவைங்கிறது பேருக்கு கூட கிடையாது. ஸோ இத்தனை கிடையாது. இருந்தாலும் படத்தை சுவாரஸ்யம்ங்கிறது ஏகப்பட்டது இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. நாம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.